குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் நீதியரசர் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வருகை தந்து தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே ஆதரவு திரட்டினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் வேட்பாளர் நீதியரசர் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை அறிமுகப்படுத்தி உரையாற்றினார். அவருக்கு ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும், அவருடைய கடந்த கால பங்களிப்புகள் என்ன என்பது குறித்து முதலமைச்சர் அவர்கள் விரிவாக பேசினார். வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி அவர்களும் கடந்த காலத்தில் நீதித்துறையில் அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளை பாதுகாப்பதற்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகள் குறித்து எம்மோடு பகிர்ந்து கொண்டார். அரசமைப்பு சட்டம் மிகவும் ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கிறது. அதனை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த கடமைகளை செவ்வனே ஆற்றுவேன் என்கிற உறுதியை அளித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முழுமையாக அவருக்கு வாக்குகள் கிடைக்கும். மாநிலம், மொழி என்கிற அடையாளங்களை தாண்டி இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையை உணர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். கடந்த காலத்தில் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பில் இருந்த மாண்புமிகு ஜக்தீப் தன்கர் அவர்களை கட்டாயப்படுத்தி பதவி விலக வைத்து மேலும் அவரை அச்சுறுத்தி வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த நிலை என்று சொன்னால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் நிலை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவருக்கு ஏற்பட்ட நிலைதான் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதாவின் கட்டுக்குள் முடங்கி போகக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதை விட சுதந்திரமாக சிந்திக்கவும் செயல்படவும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு பணியாற்றவும் வாய்ப்பை பெற்றுள்ள, வல்லமை பெற்றுள்ள வேட்பாளர் நீதியரசர் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம். மாநிலங்களவை, மக்களவை என இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடிதம் எழுதியிருக்கிறோம். இந்த அரசு, பாஜக அரசு, ஒரு பாசிச அரசு என்பதற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடியில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். அடுத்து 30 நாள் சிறையில் இருந்தால், விசாரணை கைதியாகவே இருந்தாலும் கூட முதலமைச்சர், பிரதமர், அமைச்சர் போன்ற பதவிகளை பறிக்க முடியும் என்கிற சட்டத்தை அறிமுகப்படுத்தியதும் சான்றாக இருக்கிறது. எனவே இந்த பாசிச சக்திகளை மக்களிடத்திலே அம்பலப்படுத்தவும் வீழ்த்தவும் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று நம்புகிறோம். அந்த வகையில் எல்லா அடையாளங்களையும் கடந்து தேசிய அளவில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு வாக்களிக்க வேண்டும். சுதர்ஷன் ரெட்டி அவர்களை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். தமிழர் என்ற முகமூடி போட்டிருக்காரு சி.பி. ராதாகிருஷ்ணன். உங்களோட பார்வையில் தமிழர்னு ஒரு ஆபத்து சொல்றப்போன்னு சொல்றாங்க.
பாஜக RSS அமைப்புகளை சார்ந்த யாரும் இதுவரையில் மொழி அடையாளத்தை உயர்த்தி பிடித்ததில்லை. தங்களை தமிழர்கள் என்று அவர்கள் ஒருபோதும் பேசியதும் இல்லை, பெருமைப்பட்டுக் கொண்டதும் இல்லை. இந்த தேர்தலுக்காக அந்த முகமூடியை அணிந்து வருகிறார்கள். அதைத்தான் நமது முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக தொலைநோக்கு பார்வையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். தனிநபர்கள் என்பதை தாண்டி தத்துவம் மேலானது. அந்த அடிப்படையில்தான் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலை நாம் அணுக வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதல்வரின் இந்த கருத்தை வழிமொழிகிறோம். மாநில சுற்றுச்சூழல் ஆணையம் அந்த ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி வழங்கிட்டு தமிழ்நாடு அரசு புதுசா ஹைட்ரோ கார்பனுக்கு எந்த அனுமதியும் வழங்காது அப்படின்னு தற்போது உத்தரவு போட்டிருக்காங்க. காலையில மாநில சுற்றுச்சூழல் ஆணையம் அனுமதி வழங்கினது, இப்ப அரசு அதை மறுத்திருக்கிறாங்க. அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று மறுதளித்திருப்பது வரவேற்க தகுந்தது. தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஆங்காங்கே கடந்த காலங்களில் நடந்திருப்பதை நாம் அறிவோம். மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழ்நாடு அரசு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறியிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்கள் வீட்டுக்காவலில் சிறை வைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் தங்கியுள்ள இல்லத்தை சுற்றிலும் ராணுவ படையினர் சூழ்ந்திருக்கிறார்கள். வெளி உலக தொடர்பே இல்லாத அளவுக்கு அவரை முடக்கி வைத்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு பாசிச நடவடிக்கை. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதனை கண்டிக்க முன்வர வேண்டும். எந்த கருத்தையும் அவர் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார் என்பது கவலை அளிக்கிறது. எல்லா உறுப்பினர்களுக்கும் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.